நீலகிரி மாவட்டத்தில் விளையும் புரோக்கோலி, சுகினி உள்ளிட்ட சீன வகை காய்கறிகளை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து பல்வேறு நகரங்களில் விற்பனை செய்து லாபம் பார்க்கும் வகையில் கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். மலைப்பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலை காய்கறிகளான கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு நாள்தோறும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதே போல சென்னை உள்ளிட்ட தொழில் நகரங்களில் உள்ள நட்சத்திர விடுதிகளில் துரித உணவுகள் மற்றும் சூப் வகை உணவுகளுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் விளைவிக்கக்கூடிய சீன காய்கறிகளான புர்கோலி, சுகுனி, ஐஸ்பெர்க், சல்ரி போன்ற இந்த மலை காய்கறிகள் நீலகிரி மாவட்டத்தில் விளைவிக்க விவசாயிகளிடம் உள்ளூர் வியாபாரிகள் பெற்று அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகின்றன அதிக ரூபாய்க்கு. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிப்படைவதால் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை நீலகிரி கூட்டுறவு நிறுவனத்திடம் விவசாயிகளிடம் நேரடியாக சென்று கொள்முதல் செய்ய வேண்டும். அவ்வாறு கொள்முதல் செய்யப்படும் இந்த சீன காய்கறிகள் நாள் ஒன்றுக்கு 2 முதல் 4 டன் காய்கறிகளை குளிர்பதன வாகனத்தின் மூலம் ஏற்றுமதி செய்யப்பட்டு சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பசுமை பண்ணைகளில் விற்பனை செய்ய இந்த திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டமானது உள்ளூர் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இங்கு நீலகிரி மாவட்டத்தில் விவசாய பணியை மேற்கொண்டு வரும் சீன காய்கறி அறுவடையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகிட்டே கேட்கலாம். சார், எத்தனை வருஷமா இந்த சீன காய்கறிகளை சாகுபடியில் ஈடுபட்டு வரீங்க? இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? சார், இப்போ நான் 40 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ சைனீஸ் ஐட்டம் போட்டால் பெர்கோலி, சுகுனி, ஐஸ்பெர்க்கு, லெட்டிஸு, லீக்ஸு, சல்ரி எல்லாமே போட்டால் இப்போ மார்க்கெட்டில் கொண்டு விற்றா இடைத்தரகர் மூலியமாக தான் நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கேட்குற ரேட்டுக்கு நாங்கள் இப்போ நீலகிரி விவசாயிங்க கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப லாஸ் ஆகுது. இப்போ இப்போ அறிவிச்சிருக்காங்க கூட்டுறவு சங்கத்திலேருந்து இப்போ நேரடியாக விவசாயிகிட்ட வாங்குறது திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது நீலகிரி விவசாயி சார்பாக ரொம்ப எல்லாமே வர வைக்கிறாங்க. ஏன்னா இது இப்போ பெர்கோலி 120 ரூபா, 130 ரூபா இப்போ ரெகுலராக விற்றுட்ருக்குது. விற்றுருந்தாலும் அவங்க மார்க்கெட்டில் போட்டால் 40 ரூபா, 50 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. ரெட்டிப்பு லாபம் அவங்க தான், வியாபாரிங்க தான் அடையிறாங்க. இப்போ கூட்டுறவு இதில் இப்போ ஆரம்பிச்சதுனால நீலகிரி விவசாயிங்க பெரும்பாலும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இப்போ நேரடியாக கூட்டுறவு சங்கத்திலேருந்து நாங்கள் இப்போ 1000 செடி போட்டிருந்தோன்னா அவங்களே நேராக எடுத்து அங்கேயே பேக் பண்ணி நம்மளுக்கு எடை போட்டு காசு கொடுத்துட்ற மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீலகிரி விவசாயிங்களுக்கு. இந்த திட்டத்தை எல்லா காய்கறியும் கொண்டு வரணுன்றது நீலகிரி விவசாயி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ள இந்த திட்டமானது நீலகிரி கூட்டுறவு சங்கத்தின் கீழ் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக விவசாயிகளிடம் சென்று இந்த சீன காய்கறிகளை அறுவடை செய்யப்படுவதன் மூலம் அவங்களுக்கு உண்டான லாபம் கிடைப்பது மட்டுமல்லாமல் மக்களுக்கு குறைந்த விலையில் இந்த காய்கறிகளானது விற்பனை செய்யப்படும் என விவசாயிகள் இந்த திட்டத்தை வரவேற்பதாக தெரிவிக்கின்றனர்.